ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி கத்திரிக்காய் வச்சு ஒரு கிரேவி தாங்க. அதுவும் நம்ம பெங்காலி ஸ்டைலில் செய்ய போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நார்மலாக எப்பயும் செய்கிற கிரேவியோட இது ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் இருக்கும். சுவையும் சூப்பராக இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 4 பச்சை மிளகா, பூண்டு 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சிங்க. இது நசுக்கி எடுத்துக்கணும். 50 கிராம் மல்லாட்டை பருப்பு எடுத்துருக்கோங்க. அதுவும் வறுத்த மல்லாட்டை பருப்பு. ஒரு 3 தக்காளி, 2 வெங்காயம், 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கோங்க. கத்திரிக்காவை காம்பெலாம் கட் பண்ண தேவையில்ல. அடிப்பாக்கத்தில் நல்லா சின்ன சின்னதாக நீல வாக்கில் கட் பண்ணிக்கணுங்க. நம்ம கொத்து கொத்தாக அப்படியே இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணுங்க. உள்ளார சொத்தெல்லாம் இருக்குதான்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே போடுங்க. தண்ணியில் போடணுங்க. கத்திரிக்காய் அரிஞ்சு தண்ணியில் போடணும், இல்லைன்னா கருப்பாகிடும். இப்போ இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கத்திரிக்காய் கிரேவி பார்த்திங்கன்னா சாதத்துக்கும் சரிங்க, சப்பாத்திக்கும் நல்லா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையும் வச்சாச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயும், ஒரு 50 கிராம் மல்லாட்டை பருப்பும் இதை மிக்சியில் போட்டு தண்ணி இல்லாமல் அப்படியே குறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. அவ்வளோதாங்க. ஒரு மூடி போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்குங்க. கடாயில் ஒரு 50 ml எண்ணெய் விட்டுக்குங்க. நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற கத்திரிக்காயெல்லாம் அதில் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து அது கூட வதக்கும் போது டக்குன்னு வதங்கிடும். அதில் கொஞ்சமாக உப்பு சேருங்க. ஒரு மூடி போட்டு வேக வைக்கும்போது டக்குன்னு வதங்கிடுங்க. அதனால் கொஞ்சம் மூடி போட்டு இடையில திறந்து விட்டு வதக்கி விடுங்க. ஏன்னா ஒரே பக்கமாக வேகும். அதனால் திருப்பி விடும்போது மறுபக்கமும் நல்லா வேகும் இல்லைங்களா. அதனால் நம்ம இடையில திறந்துட்டு வதக்கி விடுங்க. இந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வேகணுங்க. இப்போ கலர் நல்லா மாறிடுது. இந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்குங்க. கூடவே நறுக்கின வெங்காயத்தை பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்குனது நம்ம இடித்து வச்சுருக்கிற பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சியை சேர்த்துக்கலாங்க. நீங்கள் பேஸ்ட்டாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் இடித்து சேர்க்குறதுனால கொஞ்சம் நல்லா இருக்கும், அதனால் இடித்து சேர்க்குறேன். இப்போ இந்த அளவுக்கு வதங்குனதும் ஒரு 3 தக்காளியை நான் அரைச்சி வச்சுருக்கேங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து கிளறி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி தக்காளியை அரைச்சி சேர்க்கும்போது உங்களுக்கு கிரேவி வந்து திக்னஸாக கிடைக்கும், நல்லாவும் இருக்கும், சுவை நல்லாயிருக்கும். தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. முன்னாடியே நம்ம கத்திரிக்காய் வதக்கும் போது உப்பு சேர்த்ததுனால பார்த்து சேர்த்துக்குங்க. இந்த மசாலா கூட உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடுதலாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் வேகட்டுங்க. அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விடுங்க. இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகணும். 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சாலே உங்களுக்கு அந்த கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயும் மல்லாட்டை பருப்பும் சேர்த்துக்கலாங்க. இப்பயுமே அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். சேர்த்துட்டு அந்த மசாலா கூட நல்லா கலக்கி விடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நம்ம கொஞ்சம் அந்த மசாலாவை வேக விடலாங்க. இப்போ நார்மலாக நம்ம கத்திரிக்காய் செய்கிறதுக்கும் இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், கலர் நல்லா மாறி இருக்குது, மசாலாவும் நல்லா வெந்திருக்குது. இந்த டைமில் நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். பாருங்கள், முன்னாடியே கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்குது, ரொம்ப வேக தேவையில்லைங்க. மசாலா கூட ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். கத்திரிக்காவை அந்த மசாலா கூட நல்லா பரட்டி கொடுத்துட்டு இப்போ ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாங்க. டோட்டலாகவே ஒரு 100 ml தண்ணி தான் தேவைப்படும். உங்களுக்கு சப்போஸ் தண்ணியாக தேவைன்னா கூடுதலாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. நான் ஒரு கிரேவி டைப்பில் செய்கிறதுனால, கொஞ்சமாக கெட்டியாக செய்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். இப்போ மேலேயே கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான். லைட்டாக கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேகட்டுங்க.
இப்போ மேலே வந்து கருவேப்பிலை சேர்த்து கிளறி விட்டு இறக்க வேண்டியது தாங்க. நல்லா சூப்பராக சுவையான ஒரு கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆகிடுது. நல்லா கத்திரிக்காய் வெந்திருக்குது பாருங்கள். இந்த கத்திரிக்காய் கிரேவி வந்து சைட் டிஷ்ஷாக கூட வச்சுக்கலாங்க. தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் கூட சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் அப்படியே கூட டைரெக்டாக சாதத்து கூட போட்டு சாப்பிட்லாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண் வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.